மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழைநீரால் நனைந்த ஆவணங்களை அலுவலர்கள் மாடியில் காய வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக தென் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மாவட்டமாக மதுரை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஏற்கனவே ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பழைய கட்டிடங்களில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆட்சியின் போது கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடமும் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தில் தான் பல்வேறு பிரிவுகள், அதாவது அரசு துறையினுடைய பல்வேறு பிரிவுகளுடைய அலுவலகங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த அலுவலகத்தில் நிலம் சார்ந்த ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் நேற்று மாலை மதுரையில் கடும் வெயிலுக்கு இடையே ஒரு அரை மணி நேரம் சாரல் மழை பெய்திருந்தது. இந்த சாரல் மழையின் போது வெக்கைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் வழியாக இந்த ஆவணங்கள் நனைந்திருந்தது. இதை பார்த்து காலையில் வந்து அலுவலகத்திற்கு வந்த ஊழியர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு இன்று அந்த கூடுதல் கட்டிட அலுவலகத்தில் மொட்டை மாடியில் அந்த அலுவலக ஆவணங்களை அனைத்தும் காய வைத்திருந்தனர். இந்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக மீண்டும் சிறு சாரல் மழை பெய்ததால் தற்போது அலுவலக ஊழியர்கள் அந்த ஆவணங்களை அனைத்தையும் எடுத்து பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முக்கிய ஆவணங்கள் வைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுபோன்று மழையில் நனைந்த ஆவணங்களை காய வைத்திருந்த சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரஃபீக் ராஜா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.